லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திர பாராயணம் பாகம் 12. இதுவரை 11 பாகங்கள் 11 ராகங்களில் 43 ஸ்லோகங்கள் பாடினோம். இந்த 11 ராகங்கள் பூபாலம், பிலஹரி, தன்யாசி, நாட்டக்குறிஞ்சி, சாவேரி, சிம்பேந்திர மத்தியம், கேதாரகோளம், கரஹரப்பிரியா, மோகனம், கேதாரம். இன்று ஸ்லோகங்கள் 44 47 ஸ்லோகம் வரை பாடுவோம். ராகம் அட்டானா. ஸ்ரீ லலிதாம்பிகையை பிரார்த்தித்து கொண்டு இந்த லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திர பாராயணம் தொடருவோம். பாகம் 12. சாத்தோதரி சாந்திமதி நிராதாரா நிரஞ்சனா ನಿರ್ಲೇಪಾ ನಿರ್ಮಲಾ ನಿತ್ಯ ನಿರಾಕಾರ ನಿರಾಕುಲ ನಿರ್ಗುಣ ನಿಷ್ಕಲ ಶಬ್ದ ನಿಷ್ಕಾಮ ನಿರುಪಪ್ಲವ ನಿತ್ಯ ಮುಕ್ತ ನಿರ್ವಿಕಾರ ನಿಷ್ಪ್ರಪಂಚ ನಿರಾಶ್ರಯ ನಿತ್ಯ ಶುದ್ಧ ನಿತ್ಯ ಬುದ್ಧ ನಿರವಧ್ಯ ನಿರಂತರ ನಿಷ್ಕಾರಣ ನಿಷ್ಕಲಂಗ ನಿರೂಪಾಧಿ ನಿರೀಶ್ವರ ನಿರಾಗ ರಾಗಮಥನಿ ನಿರ್ಮಧ ಮದನಾಶಿನಿ ನಿಶ್ಚಿಂತ ನಿರಹಂಕಾರ ನಿರ್ಮೋಹ ಮೋಹನಾಶಿನಿ ನಿರ್ಮಮಾ ಮಮತಾ ಹಂತ್ರಿ நிஷ்பாப பாபநாசினி. இப்பொழுது 44 4 ஸ்லோகங்கள் 47 வரை பாடினோம். இப்பொழுது இந்த 4 ஸ்லோகத்தோடைய அர்த்தம் சொல்றேன். நிர்லேபா, கர்ம சம்பந்தத்தால் ஏற்படும் தோஷம் அற்றவள். நிர்மலா, அகங்காரம் என்னும் மலம் அற்றவள். நித்யா, முக்காலத்திலும் இருப்பவள். நிராகாரா, ஆகாரம் அற்றவள், அதாவது ஞான வடிவமாய் எங்கும் உள்ளவள் என கருத்து. நிராகுலா, கலக்கம் அற்றவள், பக்தர்களுக்கும் கலக்கமில்லாமையை செய்கிறவள் என கருத்து. நிர்குணா, முக்குணமற்றவள். நிஷ்கலா, காலத்தை கடந்தவள், அதனால் நிஷ்கலா. சாந்தா, சாந்தியை உடையவள். நிஷ்காமா, ஆசையற்றவள். நிருப்ளவா, அழிவற்றவள். நித்தியமுக்தா, ஒருவித பந்தமும் இல்லாமல் நித்தியம் விளங்குகிறவள். நிர்வீகாரா, மாறுபாடு அற்றவள். நிஷ்பிரபஞ்சா, உலக தர்மத்திற்கு உட்படாதவள். நிராசையா, யாரையும் அண்டாதவள். உலகிலுள்ள யாவரும் ஸ்ரீ அம்பாளையே அண்ட வேண்டும், அவளுக்கு வேறு ஆசிரியம் தேவையில்லை. நித்திய சுத்தா, முக்காலத்திலும் சுத்தமாக இருப்பவள். நித்திய புத்தா, எப்பொழுதும் ஞானத்துடன் விளங்குகிறவள், அதாவது ஞான வடிவமாக விளங்குகிறவள் என கருத்து. நிரவத்யா, குற்றமற்றவள், அதாவது அஞ்ஞானத்தினால் செய்யும் பாபமற்றவள் அல்லது அவத்தியம் என்னும் நரகத்தை தன்னை ஸ்மரிக்கும் பக்தர்கள் அடையாமல் காப்பவள். நிரந்தரா, இடைவெளி இல்லாதவள், அதாவது எங்கும் நிறைந்தவள். நிஷ்காரணா, தனக்கு வேறு எந்த காரணமும் இல்லாதவள், எல்லா உலகத்திற்கும் ஸ்ரீ அம்பாளே காரணம். நிஷ்கலங்கா, பாப்பமற்றவள். நிரூபாதி, உபாதி அற்றவள், ஸ்ரீ அம்பாள் ஞான வடிவமாதலால் அவித்யின் சம்பந்தமற்றவள். நிரீஸ்வரா, வேறு ஆளுகைக்கு உட்படாதவள், ஸ்ரீ அம்பாளே உலகை ஆளும் ஈஸ்வரி. நீராகா, ஆசையற்றவள். ராகமதனி, பக்தர்களுக்கு வைராக்கியத்தை அளித்து ஆசையை போக்குகிறவள். நிர்மதா, கர்வம் இல்லாதவள். மதநாசினி, பக்தர்களின் கர்வத்தை போக்குகிறவள். நிஷ்சிந்தா, கவலையற்றவள், பக்தர்களுடைய கவலையை போக்குகிறவள். நிரகங்காரா, அகங்காரமற்றவள், பக்தர்களுடைய அகங்காரத்தை போக்குகிறவள். நிர்மோகா, மயக்கமற்றவள். மோகநாசினி, பக்தர்களின் மோகத்தை போக்குகிறவள். நிர்மமா, மமதை இல்லாதவள்.
மமதாஹந்திரி, மமதையை போக்கடிப்பவள். நிஷ்பாப்பா, பாபமற்றவள். பாபநாசினி, பக்தர்களுடைய பாபத்தை போக்குகிறவள். இந்த செவ்வாய்க்கிழமை அடுத்த பாகம் 48வது ஸ்லோகத்திலிருந்து 4 ஸ்லோகங்கள் பாடுவோம். நமஸ்காரம்.